கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. பல சூழ்நிலைகளின் மத்தியிலும் பல போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வந்தார். நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி வந்தாரே, அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை பார்க்கும் முன்பாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு வசனம் சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு அதிசயம் நடக்கவில்லையே என்று நம்ம யோசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிற ஒரு காரியம், அதிசயங்களுக்கு முன்பாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எந்தெந்த காரியத்திலே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்தந்த காரியத்தை நாம் சீர்திருத்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, மிகுந்த அவசியம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். நாம் இஷ்டம் போல வாழ்ந்து விட முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் நான் செய்து விடுவேன் என்று ஒரு நாளும் நாம் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மிடத்தில் இந்த மனிதர்களை படைத்து அவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தமாக, நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ, அதாவது தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோசேக்கு அடுத்ததாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தும் பொறுப்பு யோசுவாவினிடத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த யோர்தானை கடப்பது எப்படி என்கிற ஒரு மன குழப்பத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அந்த நேரத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து வந்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அவர்களுக்கு காடையை புசிக்கும்படி கொடுத்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு முன்பாக நிற்கும் யோர்தானை கடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோர்தானுக்கு முன்பாக ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தபோது அது ஒரு குவியலாக நின்றது. எப்படி செங்கடலை 2ஆக ஆண்டவர் பிரித்தாரோ அதே போல யோர்தானையும் கர்த்தர் ஒரு குவியலாக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர், நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற, நீங்கள் குழம்பி கொண்டிருக்கிற, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வழியை உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற யோர்தானை கடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த மாதத்திலே அதை நீங்க பார்க்க போறீங்க. நாளைக்காக நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்காக பெருமை பாராட்டாதீங்க. நாளைய தினத்தை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம், நாளைக்காக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே நாளைய தினத்தை குறித்து நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நடுவாக நின்று அற்புதங்களை செய்வார். யோர்தானை கடக்க செய்வார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை கர்த்தர் கடக்க செய்வார். விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்பார்க்கும் முன்பாக பரிசுத்தம் என்பது மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம்
அற்புதத்தின் மாதம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற யோர்தானை கடப்பது எப்படி என்ற கேள்வியோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ராஜனே, கர்த்தர் உங்களுடைய நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, நான் இவர்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடு நின்று அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் அக்டோபர் மாதத்திற்குரிய வெளியீடு ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு அதை அனுப்ப நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். அது முற்றிலும் இலவசமான ஒன்று. நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி அதை படிக்க சொல்லுங்கள். தினமும் ஒரு வசனம், அதுக்குரிய தியானம் இருக்கும் அந்த டிஜிட்டல் மேகசினில். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதற்காக அதை நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.